ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா G+2 டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் இது. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் நமக்கு வரும். ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 28 அடி ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்காங்க. லென்த்து 57 அடி வரும். ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கவர்டு கார் பார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 பைக் 3 பைக் நிப்பாட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடு அண்ட் பேக்லேயும் வந்து செட் பேக் வந்து விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக டோட்டலாக ஒரே ஃபேமிலி எடுத்துக்கணுனாலும் அழகாக எடுத்துக்கலாம். கீழே பெரியவங்க தங்கிக்கலாம், மேலே வந்து யங்ஸ்டர் தங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக ஒரு போர்ஷன் வந்து ரெண்டல் கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ஃப்ளோர் கம்பைன்டு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது. ஸோ அதை வந்து ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி ஸ்டே பண்ணலாம். ஒரு சூப்பரான எலிவேஷன் லுக் இது. ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பால்கனி ஸ்பேஸ் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ அழகான ஒரு வீடாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்து டீக் வுட்டு. நம்ம வீடோட 2 வீட்டுக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த டோர் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வரும். ஸோ அஸ் பர் வாஸ்து கரெக்டாக இருக்கும். நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ரெடி டு மூவ் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ டூப்ளெக்ஸ் ஸ்டார் கேஸு நம்ம இன்டீரியராக வருது. ஸோ வெல் மெயின்டைன்ட் ஹவுஸ் இது. 28 அடி ஃப்ரண்டேஜ், 57 அடி லென்த்து. டோட்டல் லேண்டு பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ளஸில் வரும். 1600க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸில் கிட்டத்தட்ட 38 அடி கிட்ட ஃப்ரண்டேஜ் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் 30 அடி ஃப்ரண்டேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ ஆஃப் கிரவுண்ட்லேயே எதிர்பார்க்குறீங்க. ஸோ இது 1500க்கு 28 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு சூப்பரான ஃப்ரண்டேஜ் தான். எலிவேஷனுக்கும் நல்லா இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பில்டிங் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ஜஸ்ட் ஒரு 4 வருஷம் பில்டிங் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணாங்க. ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஹோல் பில்டிங்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போது ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இன்கம் வந்துட்டு இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் ரொம்பவே பக்கமாக இருக்கும். காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த ரோடு வைடனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெட்ரோ ஒர்க்கு சாயில் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு மெட்ரோ ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வீடு 1100 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டே இருக்குது. டோட்டலாக 3500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா இருக்குது. ஸோ கிச்சன் பார்க்குறீங்க. நம்ம இது கிரவுண்ட் ஃப்ளோர் எடுக்கல, ரெண்ட்டு தனியாக நம்ம கொடுத்தது அப்படின்னாலும் அதை கவர் பண்ண முடியல. ஸோ ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரை நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருந்தாங்க. டைனிங் ஏரியா பக்கத்தில் ஒரு பூஜா ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துட்டு டூப்ளெக்ஸ் ஸ்டார் கேஸ் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், அதுக்கப்புறம் டெரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஹெட்ரூம் கொடுத்து டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடுலர் டைப் வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு பெயிண்டிங் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு உடனே கூடி வந்துக்கலாம். ஃப்ளோரிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட் வீடு, ஜஸ்ட் ஒரு 4 வருஷம் தான் ஆகுது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது.
ரூம் சைஸும் நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ வுட் ஒர்க்கு, லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் சொல்லியிருந்தால் ஈஸ்ட் ஃபேஸிங் வரும். 28 அடி ஃப்ரண்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் 30 ஃபீட் ரோடு வித்தில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நியர் பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தால் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ இது எல்லாமே பெரிய அட்வான்டேஜ். ஸோ காலேஜ் பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குது, ஷாப்பிங் எல்லாமே பக்கத்துலேயே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஒரு சூப்பர் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கிற இண்டிபெண்ட் ஹவுஸு. ரெண்டல் இன்கமாகவும் நம்ம பார்க்கலாம், தனித்தனி போர்ஷனாகவும் நம்ம வாடகை கொடுக்கலாம், இல்லை நம்ம ஸ்டே பண்ணாலும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். தென் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் எக்ஸாக்ட் போஸ்டல் அட்ரஸ் ஆலப்பாக்கம் சொல்லுவாங்க. ஸோ நியர் ஆலப்பாக்கம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வரும். பட்டு பொதுவாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி இதை சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர் பார்த்திங்கன்னா மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆலப்பாக்கம் ஸோ மெயின் ரோடு பக்கத்தில், ஸ்கூல்ஸ் பக்கத்தில், பஸ் ஸ்டாப் பக்கத்தில், இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ்ன்னு பொதுவாக சொல்ல போனால் நமக்கு வேலம்மாள் ஸ்கூலில் இருக்குது ஆலப்பாக்கத்தில். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கூல் வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ ஆலப்பாக்கம் மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ரீச் பண்ணிக்கலாம். நியர் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, ஷாப்ஸ், ஆட்டோ ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாப்பு, பூந்தமல்லி ரோடு, கனெக்ஷன் ரோடு, இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் நான் மறுபடியும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. 1600க்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மி, ஒரு 10லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 28 அடி ஃப்ரண்டேஜ், 57 அடி லென்த்து, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 30 ஃபீட் ரோடு வித்தில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல வாஸ்து பிரகாரம், நல்ல வென்டிலேஷனோட, செட்பேக் விட்டு, சூப்பர் எலிவேஷன் லுக்கோட ப்ராப்பராக அப்ரூவ்டு வாங்கி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 1600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வந்து லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ணது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். ரெடி டு மூவ் கண்டிஷனாக இருக்குது. கவர்டு கார் பார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எலிவேஷன் லுக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி 3 years 4 years வந்து ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வரும்போது கம்ப்ளீட்டாக ஹோல் பில்டிங்கை வந்து ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்க்கணுன்னுச்சா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் நமக்கு ஒரு ½ டே முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா பர்மிஷன் நம்ம வாங்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் வந்து சைட் பார்க்கலாம். சைட் பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம பேசலாம். வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம ரேட் பேசலாம். எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும். மற்றபடி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம் அதிலே. இல்லை இதை விட கம்மி ப்ரைஸில் வேணும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான வீடு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம் அப்படி பண்ணும்போது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேண்டு தேவை, ஃப்ளாட்ஸ் தேவை, ஸோ எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்க எப்போதுமே ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான டோட்டல் 6 பெட்ரூம் ஹவுஸு. கிரவுண்ட் ஃப்ளோர் தனி ஒரு போர்ஷன், ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் டூப்ளெக்ஸ் ஹவுஸு.
ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான ரேட்டு பார்த்திங்கன்னா 2,85,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக பேசணும், ரேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ஈஸியாக பேசலாம். பேசிவிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து அப்படின்னா ரேட்டு நெகோஷியேட் ஆச்சுன்னா உடனே நம்ம முடிச்சிக்கலாம். டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். எந்த பேங்க் வேணாலும் நம்ம உடனே த்ரூ பண்ணிக்கலாம். சூப்பரான வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங் வரும். 2 ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் டூப்ளெக்ஸாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக இருக்கும். ஸோ ஒரு கார் பார்க் இருக்குது, 3 பைக் பார்க்கிங் விடலாம். செட் பேக் விட்டு இருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் 30 அடி ரோடில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் சொல்லியிருந்தேன். வலசர்வாக்கன்னு சொல்கிறது எல்லாருமே பொதுவாக பப்ளிக் சொல்கிறது. மற்றபடி போஸ்டல் அட்ரஸ் பார்த்திங்கன்னா இது ஆலப்பாக்கமில் வரும். நியர் மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஆச்சாரியா ஸ்கூல் இருக்குது. ஸோ இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது எல்லாமே பெரிய அட்வான்டேஜ். ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கோம். டெரஸ் மட்டும் நம்ம வீடியோ எடுக்க முடியல. அதே போல் கிரவுண்ட் ஃப்ளோரும் இப்போ ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கனால அதையும் நம்ம வீடியோ எடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதையும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் மறுபடியும் சொல்லிட்டு அங்கே உடனே கால் பண்ணுங்கள். டே டைமில் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறது ரொம்பவே பெட்டரு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டே டைமில் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா கீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆர்காட் ரோடு, கனெக்ஷன் ரோடு பக்கத்தில் இருக்குது, ஷாப்ஸ் பக்கத்தில் இருக்குது, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதே டைப்பில் 1 or 2 வீடு நம்ம சேர்த்து காமிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வீடு குறைச்சும் நம்ம குறைச்ச ரேட்லேயும் ட்ரை பண்ணலாம், அதிகமாகவும் ட்ரை பண்ணலாம். வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட்ஸு, லேண்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு உடனே கால் பண்ணுங்கள். இந்த வீடு பார்க்குறதுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் உள்ளே பார்க்குறது அப்படின்னாலும் உடனே கால் பண்ணுங்கள். கீ அரேஞ்ச் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.